ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லவங்கம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி அரைத்தது, தேங்காய் விழுது, வேக வைத்த முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணியது, கருவேப்பிலை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா தாளிப்புக்காக சோம்பு, லவங்கம், பட்டை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா அது கூட பச்சை மிளகாவை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்த அப்புறமா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கணும். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் அதோட சேர்த்துக்கணும். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்ததுக்கப்புறமா முட்டையை இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு கொதிக்கிற குழம்புல சேர்த்து விடணும். இந்த மாதிரி நீளமாக வெட்டுறதுனால உள்ள உப்பு காரம் கொஞ்சம் இறங்கும், அதனால் அது மாதிரி நறுக்கி விட்டுக்கணும். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கி விட்டுடலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.